எங்களுக்கு நாங்கள் நினைத்தது போலயே சின்னம் வந்து திருப்பி கிடைச்சது. 2024 என்னதான் சின்னத்தை பறிச்சுக்கிட்டாலும் 26ல் அவங்களோட சமரச போக்கில் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பியும் லூசன் அவுட் பண்ணாங்களா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த சின்னமே திருப்பி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் மறக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி ஒரு காலம் வந்து ஒன்றிய பாஜக அரசை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில என்னைக்கும் போகாது. மனித நேயர்கள் கிடையாது தமிழர்கள், உயிர்ம நேயர்கள் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து எறும்புக்கும் சிட்டுக்கும் குருவிக்கும் பூவுக்கும் பூச்சிக்கும் புல்லுக்கும் எல்லாவற்றிற்கும் அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைமையை நீங்க எங்கேயுமே பார்த்திருப்பீங்க. பலரும் சொல்வது உண்டு, எல்லோரும் அரசியல் செய்யறாங்க, ஆனா பச்சை அரசியல் செய்யக்கூடிய, இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு காசும் பணமும் 4 அரசியல் விமர்சகர்களும் இருந்தால் போதும், அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. சகோதரர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சத்தையும் பயன்படுத்தி அவர் இளைஞர்களை சரியான வழிக்கு திசை திருப்ப முடியும். இதுவரைக்கும் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சின்னம் கிடைக்கிறதுல சிக்கல், அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சின்னம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஃபேஸ்ன்னு வேற சொல்லிட்டு வராங்க. அந்த அவருடைய முகத்திலே வந்து அந்த சின்னம் கிடைக்கிறதா சொல்றாங்க. இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதை தாண்டி இது இன்னும் உங்களுக்கு தேர்தல் காலத்துல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இவ்வளவு நாட்களுக்கு முன்னாடியே கிடைச்சது? உங்களுக்கு வந்து மார்ஜினல் டிமினிஷிங் யூட்டிலிட்டி தெரியும், நம்மளுடைய எக்கானமிஸ்ட் சொன்னது. அதாவது ஒரு பொருளை வந்து முதல் முறை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் சுவையும் ஒரு 4வது பழத்துல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்று இன்னொரு தத்துவம் இருக்கு. ஒரு விஷயம் வந்து நமக்கு எளிமையா கிடைக்கிறத விட போராடி அது வந்து கிடைக்கும் போது இது ஒரு பெரிய எட்டாக்கனி, அந்த கனி நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு நம்மளால விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தை கொடுக்கும். அப்படி ரொம்ப 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 கடுமையான உழைப்பை போட்டு வளர்ந்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நமக்கு வந்து ஈஸி பீஸியா அரசியல் பின்புலத்தை கொண்டு நம்ம என்ன சொல்றது, இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் பெறாத கட்சி. அதிமுக கூட வந்து கட்சியை தொடங்கி ஒரு 4 வருஷத்துல வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, 5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம வந்து 15 ஆண்டுகள் கடும் உழைப்பு, நம்ம முன்வைத்தது வந்து கூட்டணி தத்துவங்கள் இல்ல, கொள்கை கோட்பாடுகள். இந்த உலகத்துல வந்து இதை விட ஒரு உகந்த கருத்தியலோ தத்துவத்தையோ வேற யாருமே முன்வைக்க முடியாத அளவுக்கு உலக வளர்ச்சிக்கு உகந்த தத்துவமாக நம்ம தமிழ் தேசிய கொள்கையும் தத்துவமும் இன்னைக்கு இருக்கு. அதை வந்து வழிமொழிந்து அதை வந்து ஒரு கொள்கொம்பாக பிடிச்சு இன்னைக்கு அந்த நெருப்பை வந்து அணைய விடாம வந்து காத்து வந்து அடுத்தது நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையும் இருக்குது. அப்படி இந்த தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று 15 ஆண்டுகள் நிறைவு செய்து முதல் தேர்தல் 2016ல் 1.1 விழுக்காடு வாங்குவதற்கு காரணமா இருந்த இரட்டை மெழுகுவர்த்தி ஒருபோதும் மறக்க முடியாது. அப்ப வந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது என்ன அப்படின்னா, எப்படி இந்த மெழுகுவர்த்தி தன்னையே வந்து உருக்கி எல்லாருக்கும் வெளிச்சம் காட்டுதோ அப்படி கட்டாயம் உங்களுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களை உருக்கி உங்களுக்கான நல்ல ஆட்சியை வந்து மலரச் செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போன்று கடுமையான முயற்சியால் எங்களுக்கு 1.1 விழுக்காடு கிடைச்சது. அதற்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல், அப்போது வந்து எங்களுக்கு கிடைச்ச சின்னம் வந்து விவசாய சின்னம். அந்த கரும்பு விவசாய கன்னா கிசான் சொல்லக்கூடிய கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு வந்து எங்க எண்ணம் போலவே வந்து சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சோம். அப்போதுதான் வந்து எப்படி இந்த கரும்பு வந்து தண்ணியே கசக்கி பிழிந்து தன்னை வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து பிழிந்தாலும் அது வந்து சுவையான இனிப்பை உங்களுக்கு தருமோ அப்படி வந்து இந்த விவசாயி வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து தரும் அப்படின்னு நாங்க எங்களுடைய கொள்கை முழக்கத்தை வச்சு வாக்குகளை கேட்டோம். அப்போதும் கூட அந்த தேர்தலில் எங்களுக்கு மக்கள் 4 விழுக்காடு வரைக்கும் வாக்கு தந்தாங்க. அதற்கு பிறகு 2021 தேர்தல் 2021 தேர்தல் வந்து எங்களுடைய மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். முதல் சட்டமன்ற தேர்தல். ஆனா இது எல்லா இடங்கள்லயுமே வந்து முழுக்க ஆணும் பெண்ணும் சம விழுக்காடுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கான 234 தொகுதியிலும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு புரட்சியை வேட்பாளர்களை நிறுத்திய ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இருந்தது. அதே போன்று 2021 6 விழுக்காடு வரைக்கும் வாக்கு வாங்கினோம். 2024 கடைசி நேரத்துல எங்களுக்கு வந்து சின்னத்தை பிடிங்கிட்டு உங்களுக்கு சின்னம் கிடையாதுன்னு மைக்கு சின்னம் கொடுத்தாங்க. மைக்கு சின்னத்தை கூட நம்ம வந்து சும்மா சொல்லல, நம்ம வந்து மக்களுடைய நல் வாழ்க்கைக்கு, ஆமா, நல்ல வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சிக்கு,
அடுத்த தலைமுறையினுடைய நன்மைக்காக நீங்க வந்து போட வேண்டிய சின்னம் வந்து மைக் அப்படின்னு சொல்லி மைக்குக்காக நம்ம வாக்கு கேட்டோம். அந்த தேர்தலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மைல்ஸ்டோன் சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு தேர்தலாக 2024 தேர்தல் இருக்கு. 8 விழுக்காடு வாக்கு. அதற்கு பிறகு இடைத்தேர்தல்களையும் நாங்க சளைக்காமல் அதே சின்னத்துல போட்டியிட்டு 16 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருந்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு 2026 எங்களுக்கு நாங்கள் நினைத்தது போலயே சின்னம் வந்து திருப்பி கிடைச்சது. 2024 என்னதான் சின்னத்தை பறிச்சுக்கிட்டாலும் 26 அவங்களோட சமரச போக்குல போகும் அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பியும் லூசன் அவுட் பண்ணாங்களா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த சின்னமே திருப்பி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் மறக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போட்ட மனுக்கள், அதோட தொடர்பு கொண்டு எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள், மக்கள் இவங்க எல்லாருடைய உழைப்பின் பால், எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளனுடைய கடும் முயற்சியின் பால் வந்து எங்களுக்கு இந்த சின்னம் வந்து இவ்வளவு கொஞ்சம் விரைவாக இருக்கு. ஆனால் நம்ம ஒண்ணுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன வேணாலும் செய்யறதுக்கான சக்தி வந்து இந்த ஒன்றியத்துக்கிட்டையும் இருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் இருக்கு. பட் நம்ம நேர்மையா தேர்தல் அணுகுறோம். அவங்க சொன்ன ஃப்ரீ அண்ட் ஃபேர் பாலிடிக்ஸை எந்த கட்சி கடைபிடிக்கிறதோ இல்லையோ நாம் தமிழ் கட்சி கட்டாயம் கடைபிடிக்கிறது. அதனால 2026 நாம் தமிழ் கட்சி கட்டாயம் வெல்லுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த தேர்தலில் நிக்கிறோம். கட்டாயம் வந்து அதற்கான ஒரு டஃப் ஃபைட் நாம் தமிழ் கட்சி கொடுக்கும். ஓகே, இப்போ என்னன்னா அதாவது அடுத்து வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் இன்னமும் சீமான் தனிச்சு போட்டிடுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஏற்படுற ஒரு சூழ்நிலை வந்து சமூகத்தில் உருவாயிருக்கு. அது எப்படி சொல்லணும்னா, ஏன்னா தொடர்ச்சியா வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர சொல்லி, அதாவது அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சதுக்கு அப்புறம் என்டிஏ கூட்டணிக்கு வர சொல்லி ஒரு நாம் தமிழருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்படுறதா ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியாக பரவிட்டு இருக்கு. அதாவது அரசியல் விமர்சகர்களோ மற்ற மக்களோ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஒரு வேளை கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இல்ல, அதெல்லாம் யூகங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முன்னாடியில இருந்தே நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட போகுது. தனித்து வேண்டாம், நாங்க வந்து மக்களோட கூட்டணி அப்படிங்கிறத சொல்றோம். 8 கோடி மக்களோட கூட்டணின்னு சொல்றோம். இன்னும் கூடுதலா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸே எங்களுடைய இன துரோகிகள் அப்படின்னு சொல்லும்போது பாஜக மனித குல விரோதிகள்னு ரொம்ப காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு காலம் வந்து ஒன்றிய பாஜக அரசை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில என்னைக்கும் போகாது. மனித உறவு முறைகள் என்பது வேற. அவங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு நட்பு இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் கொள்கை நிலைப்பாட்டுல ஒருபோதும் சற்றும் தளராமல் இதுதான் எங்க முடிவு அப்படிங்கிறத தெளிவா வந்து முன்வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி தான் இங்க இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து கூட்டணி பேரம் பேசி இதுல வந்து தேர்தல் வெற்றி காணுவதுல வந்து எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. நாம தான் தொடர்ச்சியா சொல்றோமே, நாங்க வந்து தற்காலிக தோல்விக்கு பயந்து நிரந்தர வெற்றி வந்து நழுவ விடுவதற்காக பிறந்தவர்கள் அல்ல. ஒரு நிரந்தர வெற்றி அப்படிங்கும்போது அது மக்களுடைய புரட்சியின் பால்ல தான் அது ஏற்படணும். இங்க மக்கள் ஒன்று திரளணும், அரசியல் படுத்தப்படணும், அவர்கள் தன்னெழுச்சியாக வந்து இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்கணும். அது ஒரு இயக்கமா மாறணும், அது ஒரு கட்சியா மாறணும், அது வந்து வெற்றி பெறணும். அப்படித்தான் வந்து அரசியல் விடுதலை பிறக்கும். ஸோ அது ஒண்ணு அப்படின்னா, மனிதநேய பண்பு நம்மளுடைய முதல் கூறா இருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுனுடைய பொருள்ல. இப்ப மனிதநேய பண்பு வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு மேடைகளும் சொல்றோம். மனித நேயர்கள் கிடையாது தமிழர்கள், உயிர்ம நேயர்கள் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து எறும்புக்கும் சிட்டுக்கும் குருவிக்கும் பூவுக்கும் பூச்சிக்கும் புல்லுக்கும் எல்லாவற்றிற்கும் அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைமையை நீங்க எங்கேயுமே பார்த்திருப்பீங்க. பலரும் சொல்லுவது உண்டு, எல்லோரும் அரசியல் செய்யறாங்க, ஆனா பச்சை அரசியல் செய்யக்கூடிய, இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதற்கான திட்டங்கள் வகுக்கிறது மட்டும் இல்ல, அந்த திட்டங்களை வந்து அதிகாரம் இல்லாத போதே செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது எல்லா கட்சிக்கும் வராது. அது மிகப்பெரிய மனிதநேய பண்பு இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அது தமிழர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இன்னைக்கு எத்தனை லட்சம் யூனிட் நாங்க வந்து குருதி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி நீங்க வந்து அதிகாரத்துக்கே வராம இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இவ்வளவு விஷயங்கள், பல கோடி பனைமரம், 10 ஆண்டு பசுமை திட்டம், அதாவது எங்களுடைய கொள்கையே எப்படி அப்படின்னா, பசுமை, தாய்மை, பொருளாதாரம், ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்க ஆட்சி வரைவு 2016 கொடுத்தாச்சு. அதை ரிவைவ் பண்ணி இன்னும் புதுப்பிச்சு அதுல எவ்வளவு அப்டேட்ஸ் இருக்கலாம், அது எப்படி வந்து இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு எளிமையாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தொழில்நுட்பத்தோட சேர்ந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எப்படி கொடுக்கலாங்கிறத நாங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோமே தவிர்த்து ஒருபோதும் இன்னைக்கு வந்து எள்ளி நகையாடுவதற்கு எத்தனையோ திராவிட கட்சிகள் இருக்கு, திராவிட கட்சியை சார்ந்த அல்லு சில்லுகளும் இருக்கிறார்கள். ஆனா எதற்கும் தளரல.
நீங்க ஆடு மாடு வளர்த்தல வந்து அரசு பணி ஆக்குவோம்னு சொல்றதை நீங்க எள்ளி நகையாடிக்கோங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை வந்து நீங்க ஒரு என்ஜினியர் அதுக்கு தேவைப்படும், வெட்டினரி டாக்டர் தேவைப்படும், அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபை மேனேஜ் பண்றதுக்கு ஹெச்ஆர் தேவைப்படும். அதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டை விளக்குறதுக்கு நம்ம கிட்ட ஆட்களும் இருக்கு. அந்த அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் திட்டங்களையும் வகுத்து இருக்கோம். ஆனால் அது தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்றோம்ல, அதைத்தான் வந்து நம்மளுடைய எதிர்கட்சிகளோ இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோ இன்னைக்கு நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுதுன்னு இருக்கலாம். ஆனால் நாம சொல்லக்கூடியது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான். இன்னைக்கு பாலினுடைய சந்தை மதிப்பு இவ்வளோ இருக்கும்போது நம்மளுடைய ஐயா நம்மாழ்வார் சொன்னதுதான், இங்க முப்போகம் விளைவிச்சோம் அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டினுடைய உணவு தேவையும் பூர்த்தி செய்ய முடியும். எங்க தஞ்சையில மட்டும், சோழமண்டலத்துல மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய பூமியை வந்து சுரண்டி 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 அவங்களுடைய முதலாளித்துவ அரசியலை வந்து திணிப்பது இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் மாற்றப்படணும்னா உண்மையாகவே இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தால்தான் முடியும். இதை கட்டாயமாக நாம் தமிழ் கட்சி செய்யும், நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை செய்யும். ஆனால் அதற்கான வாய்ப்பை மக்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வாய்ப்பு வரக்கூடிய 2026 இருக்கட்டும், அதை சரியாக மக்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பிரச்சாரமா வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. 2026 தேர்தல் வந்து மிக முக்கியமா பார்க்க முடியுது. ஆனா இப்போ வரைக்கும் எத்தனை முனை போட்டி இருக்கும்ன்றது வந்து தெரியல. ஏன்னா 2024 கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்து அதிமுக பிஜேபி வந்து உடையுமான்றதே பெரிய சந்தேகமா இருந்து, ஆனா உடைஞ்சி தனியா 4 முனை போட்டியா வந்து நடந்துச்சு. ஆனா இப்போ வந்து புது வாரம் வந்து விஜய் வர இருக்காரு. அதுல என்ன கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்குன்னா, அதாவது ஒருத்தர் கட்சியை பேசியே வளர்த்தாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தான். நிறைய இளைஞர்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால பெரும்பாலான இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போனதாகவும் ஒரு கருத்து உருவாகுது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி இதனால பாதிக்கப்படுதுன்னு இல்ல, அது வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடிய நரேஷன். அது ஒரு ஃபால்ஸ் ப்ராபகேண்டா. இன்னைக்கு காசும் பணமும் 4 அரசியல் விமர்சகர்களும் இருந்தால் போதும், அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க இப்ப களத்துக்கு இறங்கி பாருங்க. இன்னைக்கு களத்துல இறங்கி எந்த அரசியல் கட்சி தலைமை வந்து இங்க நடக்கக்கூடிய அத்துணை சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வை பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு நீங்க பாருங்க. இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லயே திராவிட கட்சிக்கு, அதாவது திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே என்ன ரோல் பிளே பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய என்ன சட்ட குறைபாடுகளை, என்ன சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை, இல்ல இங்க நடக்கக்கூடிய அநீதிகளை, எத்தனை விஷயங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல இவங்க எதிர்வினை ஆற்றிருப்பாங்க. அதுவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் நலனுக்கு எகென்ஸ்டா நடக்கக்கூடிய அத்துணையுமே பேசியிருக்கிறோம். சேம் அப்ளைஸ் டு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கும். இன்னைக்கு அவர் கள அரசியல்ல யதார்த்த அரசியல்ல இருக்கிறாரா, இல்ல அவர் வெறும் வாக்கு அரசியலை மட்டும் டார்கெட் பண்றாரா அப்படிங்கிற பார்வை வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நாட்டிலேயே வந்து அதிக பாப்புலேஷன் ஷேரை கொண்டது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அந்த யங்ஸ்டர்ஸ்னுடைய பொறுப்பும் கடமும் ஒரு சரியான அரசை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்களை சரியா, பிகாஸ் அந்த எலெக்ஷன், அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஈஸியா புரிய வைக்க முடியும். அந்த கடமையை வந்து விஜய் அவர்களும் பண்ணணும். அதை பண்ணணும்னா முதல்ல அவர் சரியாகணும். முதல்ல அவருடைய கொள்கையில் அவர் தெளிவு பெறணும். அந்த கொள்கையில வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாக்கரசியலை விட்டுட்டு ஒரு மக்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு அரசியலை வந்து இங்க விதைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வெறும் விளம்பர அரசியல் மட்டும் இல்லாம ஒரு செயல் அரசியல்ல ஈடுபடணும். சகோதரர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சத்தையும் பயன்படுத்தி அவர் இளைஞர்களை சரியான வழிக்கு திசை திருப்ப முடியும். ஆனால் இன்னுமே வந்து ஒரு மேட் ஃபாலோவிங் கிரௌடாவே தான் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல இருந்து மாறி அவர்கள் சரியான பாதைக்கு கொண்டு வரப்படணும் அப்படின்னா ஐ திங்க் ஹி ஷுட் ஆல்சோ பிகம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வந்து அவர் வந்து இங்க நடக்கக்கூடிய சமூக சீர்கேடுகளுக்கு குரல் எழுப்பணும். ஒண்ணும் இல்ல, இங்க வந்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனை, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாற்று பிரச்சனை, பாலாறு பிரச்சனை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து கன்னடா வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சுதுன்னு சொன்னதுக்கு ஒட்டுமொத்த கன்னடமும் வந்து கொதித்து எழுந்துச்சு. ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் என்ன அவருடைய யங்ஸ்டர்ஸுக்கு, அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு சொல்ல விரும்புறாரு? அவருடைய கருத்து என்ன? அவர் எப்படி வந்து அதை நீங்க தமிழ்நாட்டுல தமிழர்களை வைத்து தமிழர்களுடைய வாக்கை பெற்றுதான் நீங்க சிஎம் ஆகணும், இல்ல நீங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நீங்க வந்து
ஒரு ஒரு எய்ம் வச்சிருக்கலாம். பட் அதற்கு முன்னாடி நீங்க இங்க தமிழர்களுடைய மன உணர்வை பிரதிபலிக்கிறீங்களா? இங்க என்னுடைய மொழி காக்கணுங்கிறது குறித்து நீங்க ஏதாவது ஒரு பேசுறீங்களா? அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்ல அது தவறுன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல எல்லாம் நியூட்ரல்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கீங்களா? எதுவுமே பேசல. அப்ப அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு சேஃப் கேம் பிளே தானே. நீங்க பிக் பாஸ்ல இல்ல, நீங்க கல அரசியல்ல இருக்கீங்கங்கிற உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில வந்து ஒரு பிளைண்டா வந்து இளைஞர்கள் போய் ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துறோங்கிறது இல்லாம உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாரு இருக்கா, நம்மவன் யாரு, நமக்காக பேசக்கூடியவன் யாரு, வெறும் தங்களை மட்டும் பற்றி யோசிக்காம இன்னைக்கு எவ்வளவு வந்து மக்கள் அவதிப்படுறாங்க, எந்தெந்த கார்னர்ஸ்ல வந்து மக்கள் அவதிப்படுறாங்க, நார்த் சைட்லலாம் எப்படி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும் என்னென்ன இருக்கு, அதை ஏன் வந்து இவங்க இன்னுமே நிவர்த்தி பண்ணல, அப்ப அதற்கான யார் வந்து வந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு இளைய தலைமுறை பிள்ளைகள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் வந்து ஒரு சரியான ஒரு நல்ல அரசியல் மலரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு பதிலளிச்சதுக்கு. மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.